ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்னைக்கு பிரேமி ஸ்டைலில் என்ன அப்படின்னாக்க, ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. பட் திஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். யூ கேன் லிவ் எனிவேர் இன் த வேர்ல்ட், பட் திஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் ஆல்சோ இன்னொருத்தவங்களும் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்க, யூஎஸ்லலாம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் நீங்கள் ஓன் பண்ணால் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னாக்க எல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்குமாமே அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. சிஸ்டர், இதை கிளாரிஃபை பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கவர்மெண்ட் எடுத்துக்கும்னு சொல்கிறாங்க, இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கும் இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் நான் இதை படிக்கிறேன், அவங்க என்ன சொன்னாங்கன்றதை படிக்கிறேன். படிச்சுட்டு அப்புறம் நான் அந்த டீட்டெயிலுக்கு நான் போகிறேன். ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, in India we have settlement deed, sale deed, etc. and sometimes no share is given to daughter. Why don't you share something about this? In America, are male and female given equal share in property? Can children demand property from parents' own earning? Do parents spend money for kids' marriage? Also, do American kids prefer combined family, or they don't like their parents, or do they even cry if something happens to parents? You can brief about all this. So idla vandu so many questions are in here, but they're all very important questions, and I appreciate you for writing this, because this is something like very important in everyone's life, but there are a lot of differences, and I'm going to vocalize all of it, and I think this will bring a little more awareness to all of us. Okay, let's start. First இந்த டீட் பற்றி பார்க்கலாம். டீட் வந்து இங்கே வந்து எவ்ரி ஒன் ஆர் என்கரேஜ் டு மேக் எ வில், living will, power of attorney, and whatever you want to call it. So everyone are encouraged. If you don't have a will, in case of, like if I don't have a will, in case of my death, the property and everything that I own, money, property, jewels, everything that I own will go to the probate court, and my kids will have to go there and prove that this belongs to them, and it is a long process, and it will take about a year and a half or two by the time my kids get something from the probate court. So அது வந்து டீட்ஸை பற்றி. இப்போ நான் வந்து டீட் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து என்னை வந்து ப்ரைமரியாக எல்லாமே என்னை தான் போட்டிருந்தாரு. ஸோ என் ஹஸ்பண்ட் உயிரோடு இருந்த வரைக்கும் என் பேரில் எதுவுமே கிடையாது. பட் இன் ஹிஸ் ஆப்சன்ஸ் எவ்ரி திங் கேம் டு மீ. ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கும்போது he can list me as a beneficiary, but I will not be able to just take it from him. இப்போ என்னோட இதில் எப்படின்னாக்கா, நான் அப்படியே ஒரு பெரிய எஸ்டேட் பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து அப்படியே ஃபுல்லாக டாக்குமெண்ட்டாகவே போட்டு வச்சுட்டேன். அந்த மாதிரி வந்து இதில் வந்து ஒரு இதுலேயும் எனக்கு வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி, என்னோட பிலாங்கிங்ஸ், என்னோட இது எல்லாமே இதில் டீட்டெயில்ஸாக இருக்குது. அண்ட் யூ won't believe I spent about $2,500. அதுக்கு நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க. இருங்க, உங்களுக்கு ரிசீட் காமிக்கிறேன். ஸோ இந்த ரிசீட்டில் வந்து $2,000 இருக்கும், பட் $500 அட்வான்ஸ் பே பண்ணேன். எல்லாம் முடித்து கொடுக்கும்போது 2,000. ஸோ இந்த ரிசீட் வந்து $2,000 இருக்கும். பாருங்கள், 2,000 பே பண்ணேன் இந்த டீட் பண்ணும்போது. இது வந்து போன அன்னைக்கே உங்களுக்கு உடனே முடிகிறதெல்லாம் கிடையாது. மல்டிபிள் அப்பாயின்மெண்ட்ஸ் வி நீட். ஸோ இதை வந்து இப்படி ஒரு ஃபோல்டர். இது வந்து நான் ஒரு காப்பி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும், ஒரு காப்பி வந்து எங்கள் சர்ச்சில் கொடுத்துருப்போம், ஒன்று வந்து என் பிள்ளைங்கக்கிட்ட. ஈச் ஒன் ஹேஸ் தேர் காப்பி. என் பிள்ளைங்க 3 பேர்த்துக்குமே ஆளுக்கு ஒரு காப்பி இருக்கும். அது அதே மாதிரி என் பிள்ளைங்களும் இதில் எல்லாம் சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்டு எஸ்டேட் பிளானிங். இதை நீங்கள் பண்ணலை அப்படின்னா எவ்ரிதிங் வில் கோ டு த probate court. இது வந்துட்டு நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, ஏன் வீடு ஏன் இதுன்னு கத்தினாலும் சரி, அடித்தாலும் சரி, யூஎஸில் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ லிவிங் வில், this will go to the probate court in case of my absence. So அது அந்த மாதிரி. ஸோ in US we have deeds. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, when everything came to me, money and the house and everything, everything came to me, I did a estate planning. ஸோ இந்த estate planningல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, last will MP Langlois, durable power of attorney, health care with appearance for NP Langlois, durable power of attorney,
effective upon disability for financial matters for Anne P. Langlois. Discretionary trust for the benefit of children. அதே மாதிரி லேடி பேர்ட் டீட். லேடி பேர்ட் டீட் அப்படின்னா வீட்டினோட இது, அது வந்து வீட்டினோட டாக்குமெண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு எழுதி வைக்கிறது, அதுதான் லேடி பேர்ட் டீட். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 இது இருக்குது. நான் வந்து இதை வந்து ஒரு லா ஃபார்மில் தான் பண்ணினேன், பிகாஸ் ஐ வாண்டட் டு டூ இட் வெரி லீகலி அண்ட் ஐ வாண்டட் டு ஹேவ் எவ்ரி திங் கிளியர் ஃபார் மை சில்ட்ரன். பிகாஸ் நான் வந்து ஒரு நர்ஸாக ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறதுனால ஐ ஹவ் சீன் சம் மெஸ் அவுட் தேர். Parents, when they don't do the deed and somebody dies at the hospital, and like if they have 3 or 4 children, they all come together and their spouse, அவங்க எல்லாம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து நிறைய இஷ்யூஸ் நான் பார்த்துருக்கேன் ஹாஸ்பிட்டலில். பிகாஸ் இந்த மாதிரி லிவிங் வில் இல்லாததுனால அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். அப்புறம் கடைசியில் நாங்கள் அங்கே வேலை செய்கிறவங்க தென் வி கால் த சோஷியல் ஒர்க்கர். அப்புறம் சோஷியல் ஒர்க்கர் வந்து தென் இட் நேச்சுரலி கோஸ் டு த கோர்ட் அண்ட் தே வில் ஆல் ஹேவ் டு ஒர்க் ஆன் இட் அண்ட் தென் தே ஹேவ் டு கெட் இட். அது வந்து ஒரு 2 years ஆர் மோர், 1.5 to 2 or more, எப்போ நம்ம கைக்கு வரும்னு தெரியாது. அதனால் எல்லாருமே, ஸ்பெஷலி நீங்கள் யூஎஸில் இருக்கிறீங்க, இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எஸ்டேட் பிளானிங் கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க, இல்லை லிவிங் வில் கண்டிப்பாக செஞ்சு வச்சுருங்க. இப்போ நான் இதில் வந்து எல்லாமே பண்ணி வச்சுட்டேன், என் பிள்ளைங்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க. மெடிக்கல் வந்து பாப்பா தான் எனக்கு, இப்போ எனக்கு சிக்காயிட்டு in case if I'm not able to make any decision, my daughter will make decision for me when I'm sick. But என்னோட ஃபைனான்ஸுக்கு என் பையன்தான், என் பையனை வந்து இதாக போட்டிருக்கேன். அது பாப்பாவும் அவள் எல்லா பிரையனை போட்டுரு மம்மின்ட்டா. ஸோ வித் தேர் அவங்களோட சம்மதத்தோட நான் வந்து ஐ மேட் திஸ். ஸோ அதுதான் இது. ஸோ ஐ என்கரேஜ் யூ டு டோன்ட் லீவ் மெஸ் ஃபார் த கிட்ஸ். அது ஒன்று. அப்புறமா வந்துட்டு பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி டிமாண்ட் பண்ண முடியும். இங்கே அப்படிலாம் பண்ண முடியாது. நம்ம ஊரில் வேணால் அம்மா அப்பாவை பார்த்து எனக்கு என்ன செஞ்ச அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம், பட் இங்கெல்லாம் அப்படிலாம் கேட்க முடியாது. இது வந்து ஐ திங்க் நம்மளோட கல்ச்சரில் வந்து இது கண்டிப்பாக மாறணும். பிகாஸ் வந்து children are very entitled. That's a big difference I see. அதாவது பேரண்ட்ஸ் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. இப்போ அம்மா கிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னா, அண்ட் பேரண்ட்ஸ் சில்ட்ரன் பிள்ளைங்க வந்து என்னோடது அது எனக்கு அது. அப்புறம் பேரண்ட்ஸுக்கிட்டேயும் தப்பு இருக்குது. ஒரு கையில் வளையல் போட்டிருந்தாலோ கழுத்தில் செயின் போட்டிருந்தாலோ இல்லை வீடு வச்சுருந்தாலோ உடனே இது என் பையனுக்கு, இது என் பேத்திக்கு, அது என் பொட்ட பிள்ளைக்கு, இந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளைக்கு, அந்த மாதிரிலாம் அதை பேசி அப்படியே அதை கொண்டு வராங்க. அது வந்து பேரண்ட்ஸ் பேர்லேயும் ரொம்ப மிஸ்டேக்கு. பட் வந்து குழந்தைங்க வந்து இப்படி டிமாண்ட் பண்ண முடியுமா, பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக அந்த ஊரில் முடியாது. இப்போ என்னோட இதில் வந்துட்டு லிவிங் வில் நான் பண்ணி வச்சிருக்கிறதுனால இது என் பிள்ளைங்களுக்கு போகும். இப்போ நான் இது பண்ணி வைக்கல அப்படின்னா கோர்ட்டுக்கு போயிடும். இப்போ இந்த லிவிங் வில்லை நான் நினச்சா இதையே வேணும், ஐ கேன் சேஞ்ச் இட் எனி டைம் ஐ வாண்ட். அந்த மாதிரி தான் இதில் எழுதியும் வச்சுருக்கேன். இட்ஸ் லைக் இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட் டுமாரோ ஐ கேன் கோ அண்ட் டூ இட் டிஃப்ரெண்ட்லி. ஸோ அதுவும் பண்ணலாம் நான். ரெண்டாவது, பேரண்ட்ஸ் உயிரோடு இருக்கும்போது ப்ராப்பர்ட்டியை வந்து பிள்ளைங்களை கட்டிக்கிட்டு வந்தவங்களோ அது வந்து டிமாண்ட் பண்ணவே முடியாது. என்னோட லிவிங் வில்ல வந்து நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த வீடு, என்கிட்ட இருக்கிற என்னோட ஃபைனான்ஸ், என்னோட மணி எல்லாமே வந்துட்டு இட்ஸ் ஒன்லி என்னோட 3 குழந்தைங்க மட்டும்தான் அதை பற்றி பேசணும். அவங்க கல்யாணம் ஆகி அவங்க என்னோட மருமகள்கள் இவங்கெல்லாம் வந்து அதில் வந்து பேசுகிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு நான் எழுதிட்டேன். பிகாஸ் இது வந்து என்னோடது, ஐ எம் கிவிங் டு மை சில்ட்ரன். என் பிள்ளைங்க மட்டும்தான் அதை பேசணும். அதுங்க பேசும்போது அவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க வந்து அதில் இன்டர்ஃபியரும் பண்ணக்கூடாதுன்னு நான் எழுதிட்டேன் இதில். ஸோ இதில் வந்து இப்போ என் மருமகன் பாப்பா கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் மருமகன் வந்துட்டு இந்த லிவிங் வில் ஏதாவது ஒன்றுனாக்கா அவங்க வந்து பேசவும் முடியாது. பிகாஸ் இது வந்து ஒரு லீகலாக எங்கேயாவது போணுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அந்த மாதிரி எழுதிட்டேன். ஏதோ ஒரு இதில் வந்து என் பசங்க இல்லாமல் போயிடுறாங்க, இறந்துட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவனுங்களுக்கு சேர வேண்டிய எல்லாமே என் பேர குழந்தைங்களுக்கு போய் சேரணுமே ஒழிய மருமகனுங்களுக்கு போய் சேரக்கூடாது. அதே மாதிரி என் பையனும் அப்படிதான். என் பையன் பெற்ற குழந்தைங்களுக்கு தான் போய் சேரணுமே ஒழிய மருமகள் அதை வந்து கொண்டாட முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் எழுதி வச்சுருக்கேன்.
இதை கேட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக ஏன் சிஸ்டர் மருமகனுங்களுக்கு இதில் உரிமை இல்லைன்னு எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த எண்ணங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து இப்போ மருமகளை இது பண்ணால் தெர் வில் பி அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். ஸோ அதனால தான் அந்த இதை வந்து நான் ஒமிட் பண்ணேன். அதே மாதிரி என்னோட வில்ல வந்து ஏன் 3 பிள்ளைங்களுமே பிரிக்கிற அந்த டைம் வந்துச்சுன்னா all 3 of them have to be in peace. They cannot be fighting, they cannot be arguing for my properties. If in case the attorney or the law firm finds that my kids are fighting, whoever started the fight will have just $1. அது அப்படி தான் நான் எழுதியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு I don't want them to be fighting for my thing. I want them to be able to cherish what I have, cherish and be thankful and grateful for what their parents left. I'm very grateful for what my husband did to me. And என்னோட வில்லில் வந்து அப்படி தான் இருக்கும். And also portion of my thing is going to church. அதனால தான் அதை வந்து நான் சர்ச்லேயே சப்மிட் பண்ணோம். ஸோ அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அதை லீஸ்ட் பார்த்துட்டு வாவ் and what did you write அப்படின்னு lot of the kids these days என்ன நினைக்கிறாங்கன்னா அம்மா அப்பா சம்பாரிச்ச சொத்துக்கு காவை காத்துட்டு உட்காந்துருக்காங்க. இது எப்போ வரும், அது எப்போ வரும், இதை யார் கொடுப்பா, அதை யார் கொடுப்பா, அந்த இது எனக்கு, இந்த இது எனக்கு. ஓ நோ, என்னோட ஃபாதர் இன் லா மதர் இன் லாவில் க்ளீனாக வச்சுட்டு போனாங்க. அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து he did everything so perfectly. But remember, I never owned anything, but I was his beneficiary. I was 100% his beneficiary. So, I want to keep the documents very clean for my children to enjoy their life. And God has blessed me in many ways. I'm very thankful, I'm very grateful, and all that is there. But at the same time, I want to be a blessing in my children's lives. I never want to see my kids fighting. I never want to see my kids, arguing about what I am leaving. I want to see my generation move forward with peace and courage and, all that, all the good things. ஸோ அதனால தான் இப்படி எழுதி வச்சுருந்தேன். என் பிள்ளைங்க மட்டும் சண்டை கட்டிக்கிட்டு லாயர்கிட்ட போனால் ஆர் all 3 of them are fighting, all 3 of them will get $1 each. ஆளுக்கு $1 கொடுத்துட்டு மற்ற எல்லாமே கோயிலுக்கு போய் சேரணும்னு எழுதி வச்சுருக்கேன். Anyway, I'm going to wind up this video and we'll continue in the next video. ஓகேங்களா? இது ரொம்ப நீளமாக பேசிகிட்டே இருந்தால் இதை பற்றி நிறைய பேசலாம். But I will finish this right here. I'll see you all in the next video. And until then, you all keep on growing, keep on shining, keep on doing what you're doing, and you all shine bright. Okay? Thank you, and keep it real and keep it simple. Bye.